You called me out upon the waters, the great unknown. The feet may fade, and there I find you in the mystery, in oceans deep. My faith will stand, and I will call upon your name, and keep my eyes above the waves. When oceans rise, my soul will rest in your embrace. For I am yours, and you are mine. Oh. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆம், நம்முடைய எல்லா ஆபத்து காலம் துக்க நேரத்திலும் முதலாவது கர்த்தரை நோக்கி கூப்பிட மறந்து போக வேண்டாம். அவர் நிச்சயமாய் நமக்கு பதில் தருவார். 50வது சங்கீதம் 15வது வசனம் இப்படியா சொல்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். Psalm 50:15. Call upon me in the day of trouble. I will deliver you and you shall glorify me. பாருங்கள், தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒரு அருமையான வாக்குத்தத்தம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. ஆம், நான் உன்னை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் விடுவித்த பின்பு நீ சாட்சி சொல்லும்படி என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லுகிறார். ஆம், இன்றைக்கு கூட எல்லா சூழ்நிலையிலும், நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தரை முதலாவது கூப்பிட வேண்டும் என்ற ஆழமான ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் கர்த்தர் ரட்சிக்க வல்லமை படைத்தவராயிருக்கிறார். ஆம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் கூட அநேகர் அவரை நோக்கி கூப்பிட்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்டார்கள். இயற்கைக்கு மேற்பட்ட தொடுதலை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு கூட அவரை நோக்கி நம்முடைய ஆபத்து நேரத்தில் கூப்பிடுவோம். அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுவோம். நாம் நிச்சயமாக பாதுகாக்கப்படுவோம். பாருங்கள், இயேசுவின் சீடர்கள் கப்பற் பிரயாணத்தில் போகும்போது புயல் காற்று அடிக்கிறது. அப்பொழுது பாருங்கள், இயேசு கிறிஸ்து கடலில் மேல் நடந்து வந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். எப்படி சொல்கிறார்? திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29 வசனங்களை பாருங்கள். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். Matthew 14:28 and 29. And Peter answered him and said, Lord, if it is you, command me to come to you on the water. So he said, Come. And when Peter had come down out of the boat, he walked on the water to go to Jesus. பாருங்கள், அப்படியே இயேசுவை போல் அவனும் தண்ணீர் மேல் நடந்து வருகிறான். ஆனா திடீரென்று காற்று பலமாய் இருக்கிறதை பார்த்து பயந்து அமிழ்ந்து போக ஆரம்பித்தான். அப்பொழுதுதான் பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். 31ஆம் வசனம் பாருங்கள். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். 32ஆம் வசனம், அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. Matthew 14:31 and 32. And immediately Jesus stretched out his hand and caught him and said to him, O you of little faith, why did you doubt? And when they got into the boat, the wind ceased. பாருங்கள், இயேசுவின் அருகில் தான் இருக்கிறான். இயேசுவை பார்த்து நடந்து கொண்டு வருகிறான் கடலின் மேல். ஆனாலும் காற்று பலமாயிருக்கிறதை காணும் பொழுது ஒரு தடுமாற்றம் வருகிறது. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை பார்த்து பல இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை நாமும் கூட செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த உலகம் நம்மை சில நேரங்களில் அழுத்த முயற்சிக்கும். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. அன்று பேதுரு கூப்பிட்டான். கர்த்தர் அவனை
விடுவித்து அவனை பாதுகாத்தார், கையை பிடித்து தூக்கினார். இன்றைக்கு கூட ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே, நான் உம்மை பார்த்து தான் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன், உம்முடைய வார்த்தையை நம்பிதான் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் சில நேரங்களில் சில காற்று என்மேல் வீசுகிறதுனால் தடுமாறுகிறேன். ஆண்டவரை, இப்பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் கூப்பிடுவோம். நிச்சயமாய் அவருடைய கரம் நம்மை பிடிக்கும், நம்மை தூக்கி நிறுத்தும், நம்மையும் இயற்கைக்கு மேற்பட்டவர்களாய் மாற்றும். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா, உம்மை பார்த்து தான் நடந்து வருகிறார்கள், உம்முடைய வார்த்தையின்படி தான் நடந்து வருகிறார்கள். ஆனாலும் ஏதோ சில பிரச்சனைகள் எங்களை அழுத்துவதைப் போல தோன்றுகிறது ஆண்டவரே. ஆனாலும் இப்பொழுது இயேசுவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். என்னோடு யார் யார் கூப்பிடுகிறார்களோ அவர்கள் சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும், அவர்கள் மனதில் சமாதானம் வரட்டும், அவர்கள் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். அவர்களை எந்த பிரச்சனை அமிழ்த்துகிறதோ அந்த பிரச்சனைகளின் மேல் அவர்கள் கால் வைத்து அழுத்தி நடக்க பலன் தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.